ஒரு பிள்ளையாரோட விலை 75 ரூபாயிலேருந்து குறைஞ்சது 2 அடி பிள்ளையார் 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. வண்ணங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசம், பாம்பே டைப்பில். ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு பண்ணுறது கூட பெங்களூர்லேருந்து வராரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான கலர், ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கலரில் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற ஒரு 60 சிலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பெயர். இப்போ ஜல்லிக்கட்டு, அப்புறம் அன்னத்து மேலே, கருடன் மேலே, அப்புறம் ஆஞ்சநேயர் மேலே, அப்புறம் ராமர் மேலே, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைன் மாற்றிக்கிட்டே இருப்போம். எனக்கு வந்து இது மாதிரி கலரில் வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவங்க பண்ணுற கலர்லேயும் நாங்கள் அவங்க ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கலர் சிலர் எஃபெக்ட் பண்ணி ஆசைப்பட்டு கேட்பாங்க. அப்போது அதையும் வந்து அதே மாதிரி அவங்க கேட்குற மாதிரி கலரை கூட சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மார்வாடிஸுங்க சவுகார்பேட்டில் தான் வராங்க சார். அவங்க வந்து 2 அடி 2 அடியில் இது மாதிரி பிள்ளையார ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபா, 3000 ரூபாயோட கொடுத்து இது வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க மார்வாடிஸுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. சார், என்னுடைய பேர் வந்து எம் துரைவேலு. நான் ஒரு 10 வருஷமாக இந்த விநாயகர் சிலைகளை செய்து விற்பனை பண்ணிட்டுக்கிறேன். பேப்பர் பிள்ளையார் இது பேர். ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர், அது பிஓபி இல்லாமல் பேப்பர் பிள்ளையார். இது வந்து எங்கள் கையில் வந்து 3 அடியிலிருந்து 10 அடி பிள்ளையார் வரைக்கும் கிடைக்கும். விநாயகர் வந்து பல விதத்தில் இருக்குது. யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, கருடன் மேலே உட்காந்துக்கிற மாதிரி, அன்னத்து மேலே உட்காந்துக்கிற மாதிரி, ஜல்லிக்கட்டு விநாயகர், அப்படி விவசாய விநாயகர், அப்படி பல வகையில் இருக்குது. வாட்டர் பெயிண்ட், வாட்டர் பேஸ் பெயிண்ட் தான். இது வந்து தண்ணியில் போட்ட உடனே கரையக்கூடியது. வண்ணங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசம், பாம்பே டைப்பில். ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு பண்ணுறது கூட பெங்களூர்லேருந்து வராரு. பெங்களூர்லேருந்து பெயிண்ட்ரு வந்து எங்களுக்கு கொஞ்சம் வண்ணங்கள் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான கலர், ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கலரில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஷைனிங்லாம் பாருங்கள், இந்த கலர்லேயே அந்த ஷைனிங்கே தெரியும் உங்களுக்கு. அந்த க்ரீனு, இந்த மாடு, அந்த ஷைன், அந்த கலர் கொஞ்சம் மற்ற இடத்துலலாம் நார்மலாக இருக்கும். கலர்னால் கலர் மட்டும், பட் எங்களான கொஞ்சம் ஷைனிங் வித்தியாசமான கலர் அது மாதிரி. கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இது மாதிரி கலரில் வேணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவங்க பண்ணுற கலர்லேயும் நாங்கள் அவங்க ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கலர் சிலர் எஃபெக்ட் பண்ணி ஆசைப்பட்டு கேட்பாங்க. அப்போது அதையும் வந்து அதே மாதிரி அவங்க கேட்குற மாதிரி கலரை கூட சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான், அது மாதிரியும் பண்ணிடுவோம். ஆமாம், விநாயகர் மட்டும் பல விதத்தில் இருப்பார் அவர். ஒரு வரைமுறை இல்லாத விநாயகர். அதனால் வந்து அவங்களும் அதே மாதிரி லைக் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுடைய ஆசையை 99% நிறைவேற்றி கொடுப்போம். இது வந்து மண்ணில் செய்கிற பிள்ளையார். இது வந்து எங்களான வந்து 4 இன்ச்சிலிருந்து 24 இன்ச்சு வரைக்கும். 24 இன்ச்சுன்றது 2 அடி, அது வரைக்கும் தான் மண்ணில் பண்ண முடியும். இது வந்து நாங்கள் மண்ணில் இந்த பிள்ளையாரை நாங்கள் உற்பத்தி பண்ணி இதை இங்கே இது வந்து எப்படான்னா விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சு கும்பிட்றது. இந்த பிள்ளையாரை வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டு அன்றைக்கி காலையில் கும்பிட்டு சாயந்தரம் எடுத்துகிட்டு போய் அங்கே குளத்துல இடத்துல போட்டுருவாங்க. இந்த மண் வந்து பெங்களூர்லேருந்து வருது சார். பெங்களூர்லேருந்து வர வச்ச மண்ணை இங்கே ஒரு மிஷினில் கரைக்கிறதுக்கு மிஷினு, டை எல்லாமே போட்டு உருவாக்கி அப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங், சிலர் வந்து பெயிண்டிங் கேட்பாங்க.
மற்றபடி வேறு கலரில் இது மாதிரி இதில் கலரில் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து மண்ணில் தெரியுது, பப்ளிக்கு தெரியணும் மண்ணு பிள்ளையாரா அப்படின்றதுக்காக. அதனால் இது வந்து கலர்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஒன்லி கோல்டு, இந்த கிரீடம் அது மாதிரி டச்சப் பண்ணி அது மட்டும் கொடுப்போம். நான் அடி கணக்குன்ற போகிறப்போ 3 அடி 4 அடிலாம் வந்து பப்ளிக்கே வச்சு கும்பிட்றது. ஒரு பிள்ளையாரோடைய விலை 75 ரூபாயிலேருந்து குறைஞ்சிது 2 அடி பிள்ளையார் 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 6 இன்ச்சு ஒரு 100 ரூபா, ஒரு 9 இன்ச்சு ஒரு 150 ரூபா, 12 இன்ச்சு ஒரு 250 ரூபா, 300 ரூபா. அது மாதிரி 24 இன்ச்சுன்னா 1500 2000 ரூபா வரும். பேப்பர் கணேஷ் வந்து ஒரு 2 மந்த்து முன்னாடி புக் பண்ணி டிசைன் பண்ணி ரெடி பண்ணி பப்ளிக் வந்து பார்த்து புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு விநாயகர் சதுர்த்தி நான் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கில் வச்சு 1 வாரம் அவங்க திருவிழா பண்ணி அப்புறம் எடுத்துமே கடலில் கரைப்போம். இது வந்து பக்கத்தில் வச்சுப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் பிள்ளையார வீட்டில் அப்படியே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் அது தண்ணியில் போடுவாங்க. அது மாதிரி சில கேரக்டர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில் சாமி கும்பிட்டு ஈவினிங் எடுத்துன்னு போய் கற்பூரத்தை கொளுத்தி தண்ணியில் போட்டுருவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்தை பற்றி பொறுத்து அது மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிலை வந்து 9.5 அடி சிலை. இது வந்து இந்த சிலை பேர் ஜல்லிக்கட்டு விநாயகர். இப்போ வந்து இது வந்து இந்த சிலையை வந்து நாங்கள் முதல்ல டையெல்லாம் ஊற்றி இப்போ வந்து உருவாக்கியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த சிலை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவோம், என்னுடைய கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கலர் கூட அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணி கொடுப்போம். இங்கே இருக்கிற ஒரு 60 சிலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பெயர். அதான் விநாயகருக்கு வந்து இந்த உருவம் தான் கிடையாது. அவருடைய வாகனம் வந்து எலி வாகனம். மற்றது அவர் உட்கார்ந்துருக்கிற வாகனங்கள் மேலே இருந்த இப்போ ஜல்லிக்கட்டு, அப்புறம் அன்னத்து மேலே, கருடன் மேலே, அப்புறம் ஆஞ்சநேயர் மேலே, அப்புறம் ராமர் மேலே, அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கு அது மாதிரி. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனா பிள்ளையார்னு ஒன்று உருவாக்கணும். அதுவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைன் மாற்றிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு சிலை தயாரிக்க 1 வாரம் பிடிக்கும் ஐயா. 1 வாரம். இது பிஎஃப்லாம் இல்லை, மாவு ஐயா. மழை தண்ணி பட்டால் கரைஞ்சிடும். இது அதில் சவுக்கு கொம்பு வைப்போம், பேப்பர் பை, சிமெண்ட் பை வந்துல அந்த அட்டை பை அது பேப்பர் மாவு கொஞ்சம் கலப்போம். அவ்வளோதான். இதில் கெமிக்கல் எந்த ஐட்டம். மரவள்ளி கிழங்கு மாவு அது பசை கரைக்கி அது வேவடிப்போம். அந்த மாவு தான் மெயின், மரவள்ளி கிழங்கு மாவு. ஒரு வருஷம் இந்த பிள்ளையார் வந்து எங்கள் இடத்துல வந்து வாங்கிட்டு போனோன்னா அடுத்த வருஷம் கம்பல்சரி இங்கே தான் சார் வராங்க. ஏன்னா நாங்கள் பண்ணுற கலரிங் அண்டு டிசைனிங், அப்புறம் வந்து பேப்பர் கணேஷ், இதை வச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வருஷம் வந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் எங்கள் கையில் தான் வருவாங்க. ராயபுரம் சிங்காரத்தோட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் கணபதி வாங்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து நல்லா இருக்குது, பொருள் வந்து நல்லா இருக்கிறதுனால நாங்கள் வந்து 4 வருஷமாக இங்கே வாங்கியிருக்கிறோம். நாங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது உங்கள்கிட்ட வாங்குறதுனால. அதனால் வந்து நாங்கள் திரும்பி இங்கே வந்து வாங்கியிருக்கிறோம். நாங்கள் சார் இப்போ வந்து இது பாருங்கள், இது வந்து 10 அடி விநாயகர். இதனுடைய பேர் வந்து ரதம். விநாயகர் ரதத்து மேலே உட்காந்துக்கிறார். 2 யானைகள் கட்டி பூட்டப்பட்ட குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம். இது பேர் வந்து ரத பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு வந்து கருப்பு ஏன் நாங்கள் வண்ணம் தீட்டணும்னா, வந்த கஸ்டமரு எங்களுக்கு பிளாக் அண்ட் இது மாதிரி வெள்ளையில் இருக்கிறப்போ எங்களுக்கு இது மாதிரி உருவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிசைனை அமிச்சாங்க எங்களுக்கு மாடலை. அந்த மாடலை வச்சு நாங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்டு இந்த கலரை வந்து அதே மாதிரி அடித்து இந்த கோல்டெல்லாம் டச்சப் பண்ணி அவங்க விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்தோம். அதனால் எங்களுக்கும் ஒரு திருப்தி, அவங்களுக்கும் ஒரு திருப்தி. இப்போ வந்து இந்த பிள்ளையார் மட்டும் ஒருத்தர் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறார் சார். ஒரு சவுகார்பேட்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த பிள்ளையாருக்கு நான் ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், எனக்கு இந்த பிள்ளையார் கொடுணும். இல்லை சார், ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறப்போ அவங்க கலரை சூஸ் பண்ணி அவங்க விருப்பப்பட்டு போயிட்டாங்க. அதனால் தயவுசெய்து கேட்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா வேறு பிள்ளையாரில் அதே மாதிரி கலர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்கள தவிர அந்த பிள்ளையார் வேறு யாருக்கும் தரமாட்டோம்.
சார் இது வந்து சிவபெருமான், அதாவது விநாயகருடைய அப்பா, அவர் கூட இருக்கிற மாதிரி சிவபெருமான், சிவனுடைய பெருமான். அவர் கையில் உடுக்கை, அம்பு, மேலே வந்து கங்காதேவி, சிவனுக்கு மேலே இருக்கிற கங்காதேவி. அப்புறம் சிவனுடைய வாகனம், விநாயகருடைய வாகனம் எலி. இது எல்லாமே இது வந்து நந்தி வாகனம், சிவபெருமானுக்கு நந்தி. அதனால் நந்தியும் சேர்த்து சிவனையும் சேர்த்து கூட வந்து அவருடைய மகன் விநாயகரை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கலர்லாம் கூட ரிஃப்ளெக்டான கலர், ஒரு வித்தியாசமாக இருக்குது எங்களாண்ட இருக்கிற கலர். இதுதான் மெயின். எங்கள் கையில் வர கஸ்டமர் கூட இந்த கலரை ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா போதும், அருமையாக லைக் பண்ணுவாங்க. அடுத்த வாட்டி தொடர்ந்து எங்களாண்ட தான் வருவாங்க. ஆஞ்சநேய விநாயகர் இது பேர். ஆனால் இதில் வந்து மொத்தம் 4 வாகனம் இருக்குது, 4 உருவங்கள் இருக்குது. மான், புள்ளி மான் ஒன்று இருக்குது, அன்னப்பறவை ஒன்று இருக்குது, இந்த பசு யானையுடைய தலை, அப்புறம் அவருடைய வாகனம் எலி வாகனம். மொத்தம் 4 இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஆஞ்சநேய விநாயகர். இது வந்து இதுவும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாடியில், ஏன்னா இதுவும் ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துக்கிறோம். இது மாதிரி வித்தியாசமாக இது மொத்தமே. முக்கியமானது என்னென்னா பிஓபின்றது கிடையாது நம்ம சென்னையில் மட்டும். இது வந்து பேப்பர். இதுக்கு மேலே போடுற ஒரு பூசுறது வந்து கிழங்கு மாவு. அந்த பேப்பருக்கு மேலே கிழங்கு மாவு பூசி அதில் ஒட்டி தான் நாங்கள் உருவத்தை எடுப்போம், அந்த டையில் வச்சு எடுப்போம். அதனால் வந்து பிஓபி. இந்த மாவு, கிழங்கு மாவுன்றது மீன்களுக்கு ரொம்ப தீனியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மீன்கள் வந்து எந்த இதுவும் ஆகாது, கடலில் கரைச்சா கூட எந்த எஃபெக்டும் வராது. மற்றபடி பெங்களூரு, பாம்பே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஓபியில் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கம்பல்சரி பண்ணக்கூடாது. ஒரு கை 3 பீஸு, ஒரு கை 3 பீஸு, கால் தனி, எல்லாம் தனித்தனியாக அங்கேருந்து செய்து எடுத்து வந்து இப்போ ஓட்டியிருக்காங்க. பேக்கிங் தான் ஒன்று, தனித்தனியாக ஃபிட்டிங், கை கால் எல்லாமே தனித்தனியாக எடுத்துன்னு வந்து செய்கிறோம். எங்கே எடுத்து போகிறோமோ அங்கே தான் போய் ஃபிட் பண்ணணும். அது மீதெல்லாம் அங்கேயே தயாரித்து எடுத்துன்னு வந்து ஒட்டணும். ஒட்டி காஞ்ச பிறகு 3 நாள் போட்டு திரும்ப அந்த ஜாயிண்ட்டை திரும்ப அதேமாரி நைஸாக தண்ணி வச்சு நைஸ் பண்ணணும், வெடிச்சிடும். திரும்ப நைஸ் பண்ணணும். ஒரு வாரம் ஒரு சிலை செய்ய, ஒரு வாரத்துக்கு வெடிப்பு இல்லாமல் திரும்ப பெயிண்ட்டு லெவலுக்கு கொண்டு வந்து நிற்பார் நைஸ் பண்ணி. பெயிண்ட்டு நாங்கள் தான் செய்வோம். இது வாட்டர் பெயிண்ட்டு தண்ணியில் கரைக்கிறது தான். டிஸ்டம்பர் வருது இல்லை, அதுங்கெல்லாம் அப்படியே கலர் கலக்கணும். எல்லா கலருங்க டிஸ்டம்பரில் தான் கலர், வேறு இதில் எனாமல் பெயிண்ட்டுக்கு வேலை இல்லை. இந்த விநாயகருக்கு பேர் வந்து கருட வாகன விநாயகர். இவர் வந்து கருடத்து மேலே உட்காந்துக்கிற மாதிரி. இவர் பேர் வந்து கருட வாகனம். இந்த கருடனுடைய ரெக்கையெல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த ரெக்கை கருடனுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணி, வேட்டியை ஒரு கலராக வித்தியாசமாக பண்ணி. இப்போ இங்கேயே வந்து 2 வகையான கருட வாகனம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி வேறு, இது ஒரு வேட்டி. அதான் வித்தியாசமாக பண்ணுறோம். அப்போ தான் வர்ற கஸ்டமர் கூட அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஒம்பது அடி பிள்ளையார் இவருடைய இந்த விநாயகர் பேரே வந்து எலி வாகன விநாயகர். மற்ற எல்லா விநாயகர் கீழும் அவருடைய வாகனம் எலி இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மட்டும் புதுசாக இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறோம், அவருடைய வாகனத்தையே பெருசாக. ஏன்னா மெயின் அவர் தான் விநாயகரை சுமக்க போகிறது. யாரானா மற்றது என்ன தான் நீங்கள் என்னென்ன உருவத்தை ஆகினாலும் அவர் தான் மெயின் எலி வாகனம். அவருக்கு வேட்டி சட்டை எல்லாம் தலைப்பாலாம் போட்டு அவரை நல்லா கம்பீரமாக ஆக்கியிருக்கிறோம். ஏன்னா எலிக்கு மெயின் அவர் தான் எலி வாகனம். அதனால் இந்த ஆண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கள் கையில் எத்தனை பிள்ளையார் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருங்க சார். காவல்துறைக்கு 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி 9 அடி 10 அடி இந்த வகையில் எத்தனை பிள்ளையார் எங்கள் கையில் இருக்குது, டோட்டல் எத்தனை பிள்ளையார் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம். எந்தெந்த பிள்ளையார் எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து காவல்துறைக்கு நாங்கள் ஒப்படைப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் போலீஸ் ஸ்டேஷனு, சார் உங்களுக்கு இந்த சிலை இத்தனை அடி சிலை, அப்புறம் வந்து சிலை வந்து கம்பல்சரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 அடிக்கு மேலே சிலை வைக்கக்கூடாது. டெய்லி காலையிலும் மாலையிலும் வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் இங்கே எழுதிட்டு போவாங்க, சைன் வந்து பார்த்துட்டு எந்த ஒரு அசம்பாவிதம். அப்புறம் நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா இதெல்லாம் கூட செட் பண்ணிக்கிறோம் பாதுகாப்புக்காக.